பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். இந்த நாளை நமக்கு தந்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்தி வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவரையும் வானத்தின் அப்பம் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நன்மையும் குறைபடாதபடி இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கலங்காதிருங்கள். இந்த நாளிலும் தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலும் அநேகர் தேவனுடைய சமூகத்திலே ஒரு பலனை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நன்மை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு அற்புதத்தையும் ஒரு அடையாளத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். அதே போல இன்றைக்கு நீங்களும் ஒருவேளை இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பதாகவே, ஆண்டவரே எனக்கும் ஒரு பலன் வந்துராதா, எனக்கும் ஒரு ஒத்தாசை வந்துராதா, பரத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வராதா, என் பிள்ளைகள் காரியம் ஜெயம் ஆகிறாதா, என் பிள்ளையினுடைய வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைத்திராதா, மரண படுக்கையில் இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை வந்துராதா என்றெல்லாம் நீங்கள் அநேக நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். அநேக அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அநேக அற்புதங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பலவிதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள். கண்டிப்பாகவே நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மேலான பலன்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, அந்த பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் கண்டிப்பாக கொண்டுட்டு வருவேங்கிறார். அப்படியானால் விசுவாசியுங்கள், நம்புங்கள், தேவன் நீங்கள் எதிர்பார்த்த பலனை உங்களுக்கு தருவார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு முன்பதாகவே அந்த பலனை எதிர்பார்த்து இருக்கிற தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், வேதத்தில் தெளிவாக சொல்கிறார், இந்த பலனை நான் எப்பொழுது கொண்டு வரப்போறேன்னால் அவர் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். அப்படியானால் பலனை கொண்டு வரப்போகிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அவர் தரப்போகிற பலனை பெறுவதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் நன்மைகளும் கிடைப்பதற்கு நம்ம அதற்கு உரிய பாத்திரமாக நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் சொல்கிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஏனென்றால் இது கடைசி காலம், இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் தான் நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கடைசி காலம். இந்த உலகத்திலே நடக்கிற எல்லா சம்பவங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் இயேசு சீக்கிரமாய் வருவதற்கு சாத்தியமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் நீங்கள் பார்க்கும்போது என் ஆண்டவராகிய தேவன் வேதத்தில் என்ன சொல்லியிருந்தாரோ, எப்படி எழுதியிருந்தாரோ அது மாத்திரம்தான் இன்றைக்கு அநேக இடங்களிலே உலகமெங்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி உலகமெங்கும் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கும்போது, அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போதும் கேள்விப்படும் பொழுதும் ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார்.
இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. அவர் வேதத்தில் என்னென்ன எழுதி வைத்திருந்தாரோ அது எல்லாமே நிறைவேறுகிற இந்த கடைசி காலமாய் இப்பொழுது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கள்ள போதகர்கள் எழும்புகிற கடைசி காலம் இது. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிற கடைசி காலம் இது. கூடிய மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஒரு கடைசி காலம் இது. இந்த நாளில விசுவாசம் தளர்ந்து போக கடைசி காலம் இது. அன்பு தழிந்து போகிற கடைசி காலம் இது. நம்பிக்கை இழந்து போகிற கடைசி காலம் இது. அது மாத்திரமல்ல, அநேக தேவ பிள்ளைகள் இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவை விட்டு விலகி போகிற கடைசி காலம் இது. இயேசுவை மறுதலிக்கிற கடைசி காலம் இது. என் அன்பின் தேவச்சனமே, இந்த கடைசி காலத்தில் தான் என் தேவன் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு பலனை கொண்டு வரப்போகிறேன், நான் உனக்கு ஒரு நன்மையை கொண்டு வரப்போகிறேன், நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறேன். நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கடைசி காலம் இது. எந்த சூழ்நிலையிலும் வழிகு போயிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் விசுவாசம் தளர்ந்துடக்கூடாது. ஏனென்றால் இது கடைசி காலம். உங்களை வஞ்சிக்கும்படியாக சத்துரு எழும்பிக் கொண்டிருக்கிற கடைசி காலம் இது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, வேதம் தெளிவாகவே சொல்கிறது, சத்துரு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றிலும் வகை தேடி கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட வகை தேடுகிறான் தெரியுமா? சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறவனாய் சுற்றிலும் வகை தேடி கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள், நீங்கள் சரியானபடி கிறிஸ்துவுக்குள் இல்லை என்று சொன்னால் வஞ்சிக்கப்படுகிற கடைசி காலம், வஞ்சிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் பாருங்கள். எல்லா உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் நினைத்து பார்க்கும் போதே உங்களுக்கு புரிய வேண்டியது என்ன? என் ஜீவன் உள்ள தேவன் சொன்ன வாக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறபடினாலே அது நிறைவேறி கொண்டிருக்கிறபடி இது கடைசி காலம். இது நிறைவேறி கொண்டிருக்கிற கடைசி காலம். இந்த காலத்தில் நீங்கள் நானும் மௌனமாக இருந்துடக்கூடாது. ஏனென்றால் இது கடைசி காலம். சபைகள் இன்றைக்கு தெளிவு பெற வேண்டிய கடைசி காலம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்து கொண்டு எழும்பு என்று சொல்கிறார். நீ எழும்ப வேண்டிய கடைசி காலம். இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பெயரை சொல்லி அழைத்தவர்கள், எனக்கு அந்த அழைப்பு இருக்கு, எனக்கு இந்த அழைப்பு இருக்கு, என்னை கர்த்தர் அப்படி அழைத்தான் இப்படி அழைத்தான் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு மௌனமாக இருக்கிறார்கள். இது மௌனமாக இருக்கக்கூடிய காலம் அல்ல. இது மௌனமாக இருக்க வேண்டிய காலம் அல்ல. நீ எஸ்தரை போல எழும்ப வேண்டிய காலம். நீ மொர்தெகாயை போல எழும்ப வேண்டிய காலம். இன்றைக்கு நீ மௌனமாய் இருக்கிறாய். வேதம் சொல்கிறது, இந்த நாட்களில் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியா வரும். ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஐயோ, என் மூலமாய் வர வேண்டிய ரட்சிப்பு வேறு வழியா வந்துட்டே, என்னை கொண்டு செய்ய வேண்டிய தேவன் செய்ய முடியாமல் போயிட்டே, என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் ஆயிட்டுங்கிற வேதனை கண்ணீர் உங்களுக்குள்ள வரும். அது மாத்திரமல்ல, இயேசு வந்து நிற்கும் போது, அல்லது நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது, தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. தேவ சமூகத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் வரப்போகிறது. அப்பொழுது நீங்கள் கணக்கு கொடுக்கும் போதுதான் தெரியும், இது கடைசி காலம். ஐயோ, நான் தேவனுக்கு பிரியமா செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றையும் நான் செய்யவில்லையே. தேவன் என்னை எத்தனை முறை அழைத்தார், எத்தனை முறை பேசினார், எத்தனை முறை தீர்க்க தரிசனமாக சொன்னார், ஆனால் நான் செய்யவில்லையே என்று சொல்கிற அந்த வேதனை நிறைந்த கடைசி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் கவனம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சபைகள் எல்லாம் இனி கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கடைசி காலம். சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள், சபைக்குள்ள இருக்கிற முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர்கள், சபை ஊழியக்காரர்கள், எல்லா ஊழியக்காரர்களுமே இனி கவனமாக இருக்க வேண்டிய கடைசி காலம். ஏன்னா வஞ்சிக்கிற ஆவி எழும்பிக் கொண்டு இருக்கிறது. சபைகள் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. சபைக்கு உள்ள இருக்கிற ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் சபை ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உத்தரவாதத்தோடு இருக்க வேண்டிய காலம் இது. என் தேவனுடைய வருகையிலே கணக்கு நீங்கள் ஒப்புவிக்க வேண்டிய காலம் இது. இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருப்பாயானால், இந்த காலத்தில் நீ சத்தியத்தை மறைப்பாயானால், இந்த காலத்தில் நீ யாருக்காக இசைந்து இருப்பாயானால்
வேதம் சொல்கிற ரட்சிப்பு வேறு வழியா வந்துவிடும், வேறு வழியா வந்துவிடும். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கு தெரியுமா? சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் கட்டு கதைகளுக்கு செவி கொடுக்கிற சாய்ந்து போகிற காலம் இது. கட்டு கதைகளுக்கு செவி கொடுத்து சாய்ந்து போகிற காலம் இது. இந்த காலத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபமெல்லாம் எப்படி இருக்குது? ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு சில சுகத்தை கொடுங்க, ஒரு வேலையை கொடுங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு சுகம் இல்லை, எனக்கு ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க. இப்படியே கேட்டு 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 இத்தனை வருஷ காலமும் ஓடியாச்சு. ஆண்டவரும் கேட்டு கேட்டதுக்கெல்லாம் பதில் தந்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கேட்டதெல்லாம் பதில் தந்து கொண்டு இருக்கிறார். நம்மளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த கேள்வி என்னைக்காவது முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இப்படிப்பட்ட ஜெபம் கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில் நிற்கும்னு நினைக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஜெபம் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் முடியும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். சந்ததி சந்ததி சந்ததியாக இதே ஜெபம் கடைசி வரை இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக சொல்ல போனால், ஒரு அம்மா ஜெபிப்பாங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கொடுங்கம்பாங்க. ஞானத்தை கொடுத்தாச்சு. அவன் படித்து முடிச்சு நல்லா எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிடனப்பாம்பாங்க. வேலையும் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே அவனுக்கு ஒரு திருமண காரியம் நடக்கணுமே, திருமணமும் நடந்தாச்சு. அடுத்தது என்ன சொல்லுவாங்க? திருமணமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைப்பா, எப்படியாவது குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி அதுக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த குழந்தை பாக்கியமும் கிடைச்சாச்சு. அடுத்தது நினச்சிவாங்க, ஆண்டவர் இந்த குழந்தை நல்லபடியாக வளர்க்கணுமே, அதுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா, எங்களுக்கு புத்தியை தாங்க, எங்களுக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கணும்னு சொல்லி அதுக்கு ஜெபம் பண்ணியாச்சு. அடுத்து அந்த பிள்ளையை வளர்ந்து வந்தாச்சு, அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், அந்த பிள்ளையை வேலைக்கு அனுப்பணும், அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்கணும், அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை பார்க்கணும். இப்படியே தான் நம்ம ரொட்டேனா ஜெபம் பண்ணிட்டே வரோம். ஆனால் கொஞ்சம் கூட தேவனுடைய வருகை குறித்தோ, அவர் சொன்ன வார்த்தைகளை குறித்தோ, அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தம் ஆகணுமே என்கிற எண்ணத்தை குறித்தோ, பரலோக ராஜ்யத்தை குறித்தோ ஒரு அக்கறை இல்லாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமே. இதுதான் கடைசி காலம், இதுதான் கடைசி காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அன்பு தணிந்து போகிற காலம், நம்முடைய சுயம் மாத்திரமே எழுப்பியிருக்கிற காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போட்டியும் பொறாமையும் நிறைந்த காலம், ஒரு ஐக்கியம் இல்லாத காலம். சபைகளுக்குள்ள ஐக்கியம் இல்லை, விசுவாசிகளுக்கு விசுவாசிக்குள்ள ஐக்கியம் இல்லை. காரணம், வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற கடைசி காலம். ஆடம்பரங்களுக்காகவும் பகட்டான வாழ்க்கைக்குமாக செவி கொடுக்கிற இந்த கடைசி காலம், சாய்ந்து போகிற கடைசி காலம். இந்த காலத்தில் தான் நீ மௌனமாக இருக்கக்கூடாது, நீ கவனமாக இருக்க வேண்டிய கடைசி காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு அந்த கடைசி காலத்தை குறித்து தானே ஒரு அக்கறை கூட நமக்கு இன்னைக்கு அதிகமாக இல்லை, ஒரு அக்கறை கூட நமக்கு இல்லை. நம்முடைய சுய லாபத்துக்காக மாத்திரமே தேவனுடைய சமூகத்தில் ஒரு பலனை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுக்காக தான் போராடி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு சபைகள் எல்லாமே ஒரு ஆடம்பரத்துக்குள்ள போயிடுச்சு, ஒரு ஆடம்பரத்துக்குள்ள போயிடுச்சு. ஆனால் சபை இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, சபைகள் இனி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டுமே தவிர சுய லாபத்துக்கு நடத்திடவே கூடாது, சுய லாபத்துக்கு நடத்திடவே கூடாது. என்னை கேட்டுக்கொள்ளுகிற உங்க வாழ்க்கையிலும் இவ்வளவு நாட்கள் இங்கு எப்படி ஜெபித்தங்களோ தெரியாது. இனி உள்ள நாட்களாவது தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய வருகை குறித்து கொஞ்சம் சிந்தியுங்கள். இயேசு சொன்ன வாக்கு தத்தங்களை குறித்து சிந்தியுங்கள். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறேன்னு சொன்னாரே, எப்பொழுது வருவார், எதற்கு வரப்போகிறார் என்பதில் குறித்து கவனியுங்கள். அதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். நல்லதான் பாடுவோம், நல்லதான் பாடுகிறோம், பாடலுக்கு ஒரு குறை இல்லை. ஆனால் நம்முடைய ஆத்துமாவை குறித்து நமக்கு ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறோமே, அதனை குறித்து வேதனைப்படுகிறது கடைசி காலம். பிரைஸ் அல்லாஹ். வேதத்திலே பார்க்கிற பொழுது
ஒரு மனுஷன் இப்படித்தான் ஆண்டவரிடத்தில் சொன்னான், ஆண்டவரே, எனக்கு நல்ல ஆஸ்தி வேண்டும், நல்ல ஐஸ்வர்யங்கள் வேண்டும், எனக்கு குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட வேண்டும், எனக்கு நிறைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றான். தேவனும் அள்ளி கொடுத்துட்டார். அந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாங்கிட்டு நேர வந்தான். அவனுக்கு ஒரு களஞ்சியம் இருந்தது. அந்த களஞ்சியத்தில் எல்லாம் மூட்டை மூட்டையா அடிக்கிட்டான். தேவன் இன்னும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வச்சிக்க, இன்னும் நீ வச்சிக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இன்னும் வாங்கினான். வாங்கிட்டு வந்தான். அங்கே ஏற்கனவே அந்த வச்சிருந்த களஞ்சியத்தில் எல்லாம் நிறைஞ்சு போயிட்டு இனி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, வைக்க இடம் இல்லையே, என்ன செய்யலாம்? 4 சைடுள்ள செவரையும் இடிச்சு கட்டிட்டான். இடிச்சு கட்டி அந்த களஞ்சியத்தை பெருசாக்கிட்டான். பெருசாக்கி அதில் கொண்டு எல்லாத்தையும் வச்சுட்டான். வச்சவொடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. உலகமெங்கும் பஞ்சம் வந்தாலும் என் குடும்பத்தில் பஞ்சம் வராது, எனக்கு இனி ஒரு குறை வராது, எனக்கு இனி ஒரு குறையும் வராது. நேரம் அவன் மார்பை தட்டிட்டு சொல்றான், என் ஆத்துமாவே பயப்படவே பயப்படாத, என் ஆத்துமாவே பயப்படாத, எல்லாவற்றையும் நான் சேகரித்து வச்சுட்டேன். நம்மளுடைய சந்ததி வரையிலும் இருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் எல்லாவற்றையும் சேகரித்து வச்சுட்டேன், நீ பயப்படாத என்ன அப்படின்ட்டான். அவனுக்கு அதை சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருந்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அருமையான சகோதரனே, நீ எல்லாவற்றையும் சேகரிச்சிட்டியா? அவன் சொன்ன, ஆண்டவரே, எல்லாம் நான் சேகரிச்சிட்டேன். போதுமா? போதுமா ஆண்டவரே. உனக்கு மட்டும் போதுமா? உன் சந்ததிக்கு போதுமா? என் சந்ததிக்கு சந்ததி வர போதும் ஆண்டவரே. சந்தோஷம் தானே? சந்தோஷம் ஆண்டவரே. நிம்மதியாக இருக்கிற? நிம்மதியாக இருக்கிற ஆண்டவரே. எனக்கு என்ன குறைவு இருக்கு? எல்லாமே நீர் எனக்கு ஆசீர்வாதமாக்கி தந்துட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம்ட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தது நல்லது. நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்வியா அப்படின்னு கேட்டான். கேளுங்க ஆண்டவரே, என்ன கேள்வி வேணும்னாலும் கேளுங்க, பதில் நான் சொல்ல தயாருன்ட்டான். ஏன்னா அவன் பூரிப்பாலாம் இருக்கிறான், சந்தோஷமெல்லாம் இருக்கிறான், அவனுக்கு தான் ஒரு குறைங்க இல்லையே, நிம்மதியெல்லாம் இருக்கிறான். கேளுங்கன்ட்டான் பாருங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் கேட்டார், அருமையான சகோதரா, இன்றைக்கு ராத்திரியிலே உன் ஜீவன் உன்னை விட்டு பிரியுமானால், நீ மார்பு தட்டின பாரு, உன் ஆத்துமா, இந்த ஆத்துமா எங்கே போகும் சொல். இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்துமா உன்னை விட்டு பிரியுமானால், உன் ஜீவன், இன்றைக்கு உன் ஜீவன் உன்னை விட்டு பிரியுமானால் உன் ஆத்துமா எங்கே போகும் சொல், சொல் என்று கேட்டார். அப்படியே சோர்ந்துட்டான் பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்தானோ அவ்வளவு சந்தோஷத்தை இழந்து அப்படியே துக்கமாகனான், அப்படியே துக்கமானான். காரணம் என்ன தெரியுமா? உலக பிரகாரமான எல்லா பொருட்களையும் சேர்த்து வச்சுட்டான், எல்லா ஆசீர்வாதத்தையும் சந்ததி வர சேர்த்து வச்சுட்டான். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துட்டான். ஒருவேளை இன்றைக்கு ராத்திரி நான் மரித்து போனால் என் ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமே, அதற்கு நான் என் ஆத்துமாவை சரியான பாதையிலே நான் வைத்திருக்க வேண்டுமே, அதற்கு நான் என் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தியிருக்கணுமே, அதற்கு நான் என் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்தியிருக்கணுமே, அது இல்லாம போயிட்டேங்கிற பயங்கரமான மனக்கவலை அவனுக்குள்ளே வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பலனை எதிர்பார்க்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலனை கர்த்தர் தருவார். ஆனால் உங்க ஆத்துமா தேவ ராஜ்யத்துக்கு பிரியமா இருக்கிறதா? தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கிறதா? அந்த வருகை இன்றைக்கு வருமானால் அந்த ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறதா? அந்த ஆத்துமா தேவ ராஜ்யத்தில் போய் உட்கார்வதற்கு தகுதி உள்ளதா இருக்கிறதா?
உங்களை நீங்களே இந்த நேரத்தில் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களிடத்தில் தான் ஒரு கேள்வியை கேட்கிறார். என் அன்பின் தேவச்சனமே, பலனை தரக்கூடியவர் தருவார். ஆனால் ஒரு ஆத்துமாவை குறித்து ஒரு அக்கறை இருக்க வேண்டும். உங்கள் ஆத்துமாவை குறித்து ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். உங்கள் ஆத்துமாவை குறித்து ஒரு தாகம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு அந்த தாகம் இல்லை. எதை நம்ம சர்ச்சைக்கு போகணும், அங்கே போய் பாட்டு பாடணும், காணிக்க கொடுக்கணும், போதும், ஜெபம் பண்ணணும், போதும். இதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவை குறித்து நமக்கு ஒரு அக்கறை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, அதை குறித்து கவலைப்படுகிறவர் தேவன் சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். உன் ஆத்துமாவை தயார்படுத்து. அதுக்காக தான் நான் சீக்கிரமா வரப்போகிறேன். நீ தயாரா இருந்துக்க. வந்து நான் உன்னை அழைக்கணும். அந்த அழைப்புக்கு நீ பாத்திரவானா இருக்கணும். தயாராய்க்க என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட உணர்வு இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாகமோ எண்ணமோ வாஞ்சோ இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? தேவன் நோவாவிடத்தில் பேசுகிறார். நோவா அந்த வார்த்தையை கேட்கிறான். ஜனங்கள் மத்தியில் எடுத்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஐயா, மழை வரப்போகிறது, ஜலப்பிரளயம் உருவாகப் போகிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னான். ஒரு நாள் சொல்லல, ஒரு சில நாட்கள் சொன்னான், சில மாதங்கள் சொன்னான், எத்தனையோ வருஷமா சொல்லி கொண்டிருக்கிறான். அருமையான தேவஜனமே, பல நாட்களாக சொன்னான், பல மாதங்களாக சொன்னான், பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களே தவிர ஒரு ஜனமாவது மனம் திரும்பதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. மனம் திரும்பணுங்கிற எண்ணம் இல்லை. ஏனால் அவங்க சுகபோக வாழ்க்கையில் இருக்கிறாங்க. பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் குடித்தும் வெறித்தும் தாறு மாறாக சுகபோக வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கு மழை வரப்போகிறது, ஜலப்பிரளயம் உருவாக போகுது, மனம் திரும்புங்கள் சொன்ன அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை ஒருவன் காதில் ஏற்றுக்கொள்ளதுக்கு தயார் இல்லாமல் இருந்துட்டான். காரணம், சுகபோக வாழ்க்கை. யாருமே ஏற்றுக்கொள்ளல. முடிவில் அதே ஜனங்கள் நோவாவை பரியாசம் பண்ணியிருக்கலாம். இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். நோவா பிரசங்கம் பண்ணுகிறதையும் இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறதையும் கர்த்தர் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டு இருந்தார். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் பார்த்தார். இந்த ஜனங்களுடைய நடவடிக்கையை பார்த்தார். இந்த ஜனங்கள் மனம் திரும்பாததை பார்த்தார். இந்த ஜனங்கள் உணர்வு அடையாததை பார்த்தார். எல்லாவற்றையும் பார்த்திருந்த தேவன் ஒரு நாள் நோவாவிடத்தில் பேசினார். நோவாவே, உன் பிரசங்கத்தை நிறுத்திட்டார். நீ இவ்வளவு நாள் அழைப்பு போதும், சொன்னது போதும், நிறுத்து. இனி நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன ஆண்டவரே? என்ன? இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நோவாவே, ஒரு பேழை உண்டாக்கு, அதில் உன் குடும்பத்தை ஏற்று நீயும் உள்ள போ. அது மாத்திரமல்ல, நாம் உனக்கு அனுப்பி வைக்கிறதான மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் உள்ள ஏற்று, ஏறி உள்ள இருந்துக்க, நானே கதவை அடைக்க போறேன்ட்டா. இந்த வார்த்தையை நோவா கேட்ட உடனே அப்படியே கீழ்ப்படிந்தான். ஒரு பேழையை உருவாக்கினான். அங்கே தேவன் சொன்னபடியே எல்லா மிருக ஜீவன்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றிட்டான். அடுத்தது தன் குடும்பத்தையும் உள்ள ஏற்றினான். இவனும் உள்ள போயிட்டான். இப்போ இவனும் உள்ள போயிட்டான். உள்ள போய் நின்ற உடனே பேழையினுடைய கதவை கர்த்தரே அடைத்தான். கர்த்தரே அடைத்துட்டு சொல்கிறார், நோவாவே, நீ இவ்வளவு நாள் சொன்னதான அந்த மழை வரப்போகிறது, ஒரு பெருவெள்ளம் வரப்போகிறது, ஜலப்பிரளயம் உருவாக போகிறது, மகா பெரிய அழிவு வரப்போகுது, மகா பெரிய கூக்குரல் சத்தம் கேட்க போகிறது. கேளு. இவ்வளவு நாளும்
நீ சொன்னதை ஒருவனும் கேட்கல, கேட்டவன் யாரும் மனம் திரும்பல. ஆனா இனி அவன் தட்டுற சத்தத்தை நீ கேளுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான என்ன அழைப்பின் சத்தம் முடிய போற காலம் இது. இனி ஜனங்கள் தட்ட போற காலம் தான் இனி. பிரைஸ் அல்லாஹ். என் நண்பின் தேவச்சனமே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து தட்டுறாங்க. இப்பொழுது எல்லா ஜனங்களும் வந்து தட்டுறாங்க. உயிருக்கு பயந்து, சாவுக்கு பயந்து கதவத்தரையும் தட்டும் போது நோவா சொல்லுகிறான், இந்த கதவை என்னால் திறக்க முடியாது என்றான். நான் எவ்வளவோ நாட்களை தட்டினேன், நீங்க திறக்கல, உங்க இதய கதவை திறக்கல. இப்ப நீங்க தட்டுறீங்க. எனக்கு திறக்கணுங்கிற மனசு இருந்தாலும் இந்த கதவை திறக்க முடியாதபடிக்கு கர்த்தரே அந்த கதவை அடைச்சிட்டார் என்று சொன்னார். அது பிற்பாடு ஒரு நாள் கதவை திறந்து பார்த்தபோது எல்லா ஜனங்களும் செத்து மடிந்து கிடக்கிறதை கண்டார். வேதம் சொல்கிறது, மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொன்னார். அப்படியான என்ன, அந்த ஜனங்கள் உணரவே இல்லை. காரணம், சுகபோக வாழ்க்கை எல்லாம் திருப்தியாக இருந்தனால உணரக்கூடிய அளவுக்கு அவங்க மனசு வரவே வரல. இன்றைக்கு நமக்கு என்ன குறைவு இருக்கு? ஒரு குறைவும் இல்லை. இன்றைக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேகர் தேவ ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஐயா, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, இதோ இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்கிற சத்தம் இன்றைக்கு அநேகருடைய காதில் கேட்கிறது. ஆனாலும் மனம் திரும்ப மட்டும்தான், மனசு வரல. ஏன்னா நமக்கு என்ன குறைவு இருக்குது? ஒரு குறைவு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, காது உள்ளவன் எவனோ அவன் இதை கேட்க கடவன். பிரைஸ் தி லார்ட். கேட்டவன் எவனோ அவன் மனம் திரும்ப கடவன். மனம் திரும்பினவன் இயேசு சுவாமியை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கடவன். அப்படி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் தன்னை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவனை தேடியும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். என்னை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுத்துக்கிடுங்க. ஒரு முடிவு எடுங்க. என்ன தீர்மானம் நீங்கள் எடுக்கிறீங்களோ தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, அவருடைய வருகையில் கைவிடப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? அது அக்கினி கடலிலே தான் விழ வேண்டிய சூழ்நிலை வரும். நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு காலம் வரப்போகிறது. திறவுண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவனவனுக்கு அவர் அளிக்கிற பலனை கொண்டு வரப்போகிறார். அதை வாங்குவதற்கு நம்ம தகுதி உள்ள பாத்திரமாய் மாற வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அந்த வருகைக்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் இது கடைசி காலம். அது மாத்திரமல்ல, அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதனோடு கூட பரலோக ராஜ்யத்தில் உட்கார வேண்டும். இந்த வாஞ்சை இல்லாமல் இருப்போமானால்
நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. எத்தனை வருஷம் தேவனை ஆராதித்தும் பலன் இல்லாமல் போய்விடும். ஆகினால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு என்னோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை தான், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்று சொன்னார். அந்த பலனை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தம் ஆகலாம், ஆயத்தமும் ஆகணும். அதே நேரத்தில் உங்கள் ஆத்துமா பரலோக ராஜ்யத்தில் போய் சேரத்தக்கதாக ஆயத்தம் ஆகவும் வேண்டும். அப்படி ஆயத்தம் இல்லாமல் அந்த பலனை மட்டும் வாங்கிக்கிட்டு பேசாமல் இருப்போமானால் அது வேதனைக்குரிய காரியம். கடைசியில் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு காலம் வரப்போகிறது. என் அன்பின் தேவச்சனமே, அந்த நாளில் தேவன் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் தெரியாது, நீங்கள் எவ்விடத்தாரோ எப்படிப்பட்டவர் எனக்கு உங்களை தெரியவே தெரியாதுன்னு அந்த வார்த்தையை நம்ம காதில் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் இருந்துடக்கூடாது. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அந்த வருகைக்கு நான் ஆயத்தமாக வேண்டும். என்னை சார்ந்தவர்களையும் நான் ஆயத்தப்படுத்த வேண்டும், என் கூட்டத்தையும் என் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளே வருமானால் உங்களுக்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனை, இந்த நாளிலே கூட தகப்பனே, அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த வாஞ்சையை உடைய ஜனங்களாய் ஒவ்வொருவரும் இன்றைக்கு மாற உதவி செய்யுங்க. உலகத்தின்படியே உள்ள ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. இருப்பினும் உம்முடைய வருகை சீக்கிரம், அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு அவங்க ஆத்துமா தயாராக வேண்டும். அப்படி யாரெல்லாம் தயாராக்குறார்களோ அத்தனை பேருக்கும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பேராக. துதிகன மகிமை உமக்குரியதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளை, தேவன் உங்களுக்குரிய பலனை கொண்டுட்டு வருவார். ஆமென்.